Confident in standard science. Today we are going to start a new lesson. In chemistry part, changes around us. Changes around us. நம்மள சுத்தி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது physical changes and as well as chemical changes. Physical and as well as chemical changes. Changes அப்படின்னு சொன்னாலே மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பிசிக்கலாவும் இருக்கலாம், கெமிக்கலாவும் இருக்கலாம். ஓகே, both changes are we are facing each and every day. ஸோ எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதே நமக்கு இயற்பியல் மாற்றம் சொன்னா அந்த மெட்டீரியல்ல நமக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வருது. கெமிக்கல் சொன்னா we expect a new product from that reaction. அந்த சேஞ்சஸ்ல நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு புது பொருள் அப்படிங்கிறது நமக்கு என்னாகும் கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ ரஸ்டிங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நமக்கு தெரியும். சோ ரஸ்டிங் அப்படின்னா என்னது? துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றோம். சோ we could see oftenly in our houses. எல்லா பிளேஸ்லயுமே வெளியில இருக்கக்கூடிய அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் அஃபெக்டட் ஃப்ரம் ஏர் அண்ட் வாட்டர். சோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காற்று மற்றும் நீர் இந்த ரெண்டாலையுமே என்ன ஆகுது? நம்ம அயன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எல்லா இரும்பு பொருட்களும் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. சோ அப்போ இது என்ன சேஞ்சஸ்? பிசிக்கல் சேஞ்சஸ். எஸ், சோ இதுல வரக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னா is it physical or chemical? Can you identify that? Yes, I told physical changes. So நமக்கு இது பிசிக்கலா கெமிக்கலா எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? சோ நம்ம வீட்டுல நடக்கக்கூடியது இப்ப கர்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது? சோ அயன் மெட்டீரியல் சொன்னா ஒரு இரும்ப வெளியில நம்ம போடும்போது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ல என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய வாட்டர். சோ இது ரெண்டுமே என்னது? நமக்கு எல்லா கெமிக்கல்ஸும் அதுல இருக்கு. வாட்டர் H2O ஃபார்முலா. சோ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு இந்த அயனோட ரியாக்ட் பண்ணி தான் என்ன ஆகும்? அந்த ரஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன் நமக்கு வரும் இல்லையா? சோ தட் சேஞ்சஸ் ஆர் நோன் as கெமிக்கல். சோ நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு பிசிக்கலாவும் இருக்கலாம், கெமிக்கலாவும் இருக்கலாம். ஓகே, சோ பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கும் போது நார்மலா ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்றோம். சோ ஃபோல்ட் பண்றது அப்படிங்கிறது என்னது? பேப்பர் ஃபோல்டிங். பேப்பரை மடிக்கிறதுங்கிறது என்ன விஷயம்? சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்ப பேப்பரை ஃபோல்ட் பண்றோம்னா அது நார்மலா நம்ம அதை ரீஃபோல்ட் பண்றோம்னா அது அதனுடைய ஆசிட்ஸ் ரியல் கண்டிஷனுக்கு அதனால திரும்ப முடியும். பட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் நாட் ரிவர்சபிள். ஓகே, ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? சோ அப்ப திரும்பியும் அதே பொருளாக மாறக்கூடியது, மாறாதது அப்படின்னு இருக்கு. அப்ப காகிதத்தை நம்ம என்ன பண்றோம்? ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம அதை சரி பண்றோம். ஒரு அயன் ராட நீட்டா நம்ம என்ன பண்றோம்? மடிக்கிறோம். மீண்டும் அதை என்ன பண்ண முடியும்? நீட்டி நம்மளால மடிக்க முடியும். அப்படி அந்த மாதிரியான ஒரு செயல்லாம் நம்ம என்னது நார்மலா பார்க்கலாம். சோ திஸ் இஸ் சிம்பிள் பேப்பர். இந்த பேப்பரை நான் எப்படி வேணா ஃபோல்ட் பண்ணலாம். சோ ஃபோல்டிங் அப்படிங்கிறது பாருங்க, எவ்வளவு பெரிய பேப்பரை சின்னதா ஃபோல்ட் பண்ணிருக்கோம். again I want to fold this. இதை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியும். again இதை ஓபன் பண்ணவும் முடியும் இல்லையா? சோ இதே மாதிரி சாதாரணமாக நம்மளால இதை பேப்பரை விரிக்க முடியுது. சோ அப்போ இந்த சேஞ்சஸ் இயல்பாக நமக்கு நடக்கக்கூடியது. இயல்பாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஒரு கிளாத்தை இதே மாதிரி ஃபோல்ட் பண்றோம், திருப்பியும் அதை ஓபன் பண்ணலாம். அப்பெல்லாம் அதுல ஏதாவது சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல. சோ ஒரு ரப்பர் இருக்கு இல்லையா? ஒரு ரப்பர் அப்படின்னு சொன்னா எலாஸ்டிசிட்டி, ரப்பர் பேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ணுவோம்? நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். சோ எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது மீண்டும் அது என்ன ஆகும்? திருப்பியும்
சின்னதா நம்மளால அதை கொண்டு வர முடியும். எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பியும் அது கண்ட்ராக்ட் பண்ணது மீண்டும் நீட்டிக்கப்பட்டது சுருங்கும் இல்லையா? அப்போ அது எல்லாமே ஒரு நார்மல் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதெல்லாம் என்ன சேஞ்சஸ்? பிசிக்கல் சேஞ்சஸ். அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றது? நம்ம உடல்ல நடக்கக்கூடியது. நமக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே வி ஆர் டேக்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? உணவு அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்துக்கிறோம். பிகாஸ் நமக்கு சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? உணவு அப்படிங்கிறது வேணும். இது எப்படி நமக்கு செரிக்கிறது? நம்மளுடைய செரிமான மண்டலம், டைஜஷன் அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அப்போ டைஜஷன் அப்படிங்கிறதே ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சேஞ்ச். சோ நம்ம உடல்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறதே டைஜஷன் ஆஃப் ஃபுட், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் லைக் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ரைஸ். அப்படி நம்ம பல வகையில எடுத்துக்கிறோம். எல்லா உணவுப் பொருள்களுமே நம்முடைய உடல்ல என்ன ஆகுது? அது ஜெரிக்கிறது இல்லையா? நமக்கு அந்த டைஜஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நமக்கு நடக்குது இல்லைங்களா? சோ அப்ப டைஜஷன் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான என்சைம்ஸ் இல்லையா? என்சைம்ஸ் அண்ட் தென் ஆசிட், HCl அப்படிங்கிற ஆசிட் நம்மளுடைய உடம்புல செக்ரீட் ஆகுது. அந்த ஆசிடும் இந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நொதிகள் மற்றும் அமிலங்களால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் சிதைவடைந்து ஆற்றலாக மாறுகின்றது. அந்த சேஞ்சஸ் தான் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடியது மில்க் இன்டு கர்ட். இப்போ பால் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது? தயிராக மாறுகிறது. நம்ம கர்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம டெய்லிக்குமே ரெடி பண்றாங்க இல்லையா? அப்போ நம்ம பால் தயிராக மாறும் பொழுது அதுலயும் இந்த மாதிரியான நொதிகளினுடைய ஒரு செயல்பாட்டுனால என்ன ஆகுது? பால் நமக்கு தயிராக மாறுகிறது. ஓகே. பேட்டர், பேட்டர் அப்படின்னு சொன்னா என்னது? நமக்கு மாவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாவு பொருளை நம்ம என்ன பண்றோம்? விதவிதமான நமக்கு ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ இட்லி, தோசை அது எல்லாம் எப்படி வருது? நமக்கு மாவுல இருந்து வருது. அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்னது? கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது, வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்கிறது. அதனாலதான் நம்மளோட மாவு நமக்கு அடுத்து ஒரு உணவு பொருளாக மாறுகின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஒரு சர்டன் பீரியட் மட்டும்தான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓப்பனா நீங்க ஃப்ரீசர்லயோ அல்லது ஃப்ரிட்ஜ்லயோ ரெஃப்ரிஜரேட் பண்ணினாலுமே என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே, பழமும் ஆகட்டும் காய்கறிகள் ரெண்டும் ஒரு 1 or 2 weeks மட்டும்தான், 1 week மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன ஆகும்? டிகே, கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா, எஸ், சுத்தி இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் மேலையும் ஃப்ரூட்ஸ் மேலையும் அஃபெக்ட் பண்ணி அத என்ன பண்ணுது? ஸ்பாயில் பண்ணுது. சோ இதுதான் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ். அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். பழமோ காய்கறியோ கெட்டு போகிறது. ஆப்பிள கட் பண்ணி வைக்கிறோம். ஆப்பிள கட் பண்ணி வச்சா கொஞ்ச நேரத்துல அந்த சேஞ்சஸ் நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். சோ we could see the changes. அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு கெமிக்கல்ஸ். So what are this? Digestion, combustion of propane. இங்க இப்போ நெருப்பு எரியறது, burning wood. ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிதான் ஃபயர் அப்படிங்கிறது நமக்கு வருது. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது? முக்கியமான ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது பச்சையம் தயாரித்தல், ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பிளான்ட்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு ஒன் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்சஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நமக்கு ரா ரைஸ் என்னது? பாயில்டு ரைஸா சேஞ்ச் ஆகுது. அரிசிய தண்ணிய நம்ம என்ன பண்றோம்?
ஆட் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக மாற்றம் அடையுது இல்லைங்களா? அப்ப வேகாத அரிசி அந்த வெப்பத்தின் மூலமாக நமக்கு என்ன ஆகும்? பாயில் ஆகுது. சோ அந்த மாதிரி நமக்கு பல வகையான உணவுகள் எடுத்துக்கிறோம். ஃபயர் ஒர்க்ஸ், சோ பட்டாசு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கெமிக்கல். அந்த கெமிக்கலோட என்ன பண்றோம் நம்ம? பாஸ்பரஸ், நெருப்பு அப்படிங்கிறத நம்ம அதுல ஆக்சிஜன் படும் பொழுது அது பட்டாசு வெடிக்குது. சோ இது எல்லாமே நமக்கு என்ன சேஞ்சஸ்? கெமிக்கல் சேஞ்சஸ். சோ இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, பிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். So these are all the example of chemical changes. Some more example I want to show. For physical changes, yes, கம்பஷன், இதுல சாம்பல் கிடைக்கும் நமக்கு இல்லையா? விறக எரிக்கும் பொழுது. டைஜஷன்னா எனர்ஜி. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே கெமிக்கல் சேஞ்சஸ் ஃபார்ம்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ், பிசிக்கல் சேஞ்சஸ், மேட்டர் சேஞ்சஸ், சேஞ்ச் இன் கெமிக்கல் இன்டெரிட்டி. அதுல நமக்கு எந்த ஒரு மாற்றமுமே வரல. இப்போ சாப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல so chemical changes and then as well as physical changes என்ன அப்படிங்கறத நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். இப்ப physical changes அப்படிங்கும்போது ஐஸ் மெல்ட் ஆனா there is no new product on that place இல்லைங்களா? சோ அதே போல பேப்பர் ஷேடிங் ஆகும்போது நமக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் வராது. சோ பாயிலிங்னா பாயில் மட்டும், வாட்டர் மட்டும் என்ன ஆகும்? எவாபரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வருமே தவிர நோ நியூ சேஞ்சஸ். வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் சாப் பண்றோம்னா அந்த சாப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வருமே தவிர நியூ ப்ராடக்ட்ஸ் வராது. சோ there is no new products in physical changes and chemical changes. We expect new product from that changes. Okay, so இப்ப நம்ம பார்த்தது physical changes and chemical changes என்னன்னு பேசிக்கா. So what are the factors determining the chemical changes? Factors determining எந்தெந்த அந்த வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. ஓகே, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபேக்டர்னா கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ். கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட். சோ பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி? reversible and as well as irreversible அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? சோ பிஃபோர் தட் எஸ் இதுல கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா இது நம்ம வந்து பெர்மனன்ட் அப்படிங்கிறது, irreversible changes produces new substances. எஸ், கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது பெர்மனண்டா நடக்கக்கூடியது. சோ அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் as chemical reactions. So chemical reaction, chemical changes இன்னொரு டேர்மா நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ், தட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். நமக்கு வந்து வேதி வினை சொல்றோம் அதுதான். சோ அதுல என்ன ஆகும்? நமக்கு மெயினா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது அதுல ரெண்டு விஷயம் கம்பல்சரியா இருக்கணும். வாட் ஆர் தே? ஒன் இஸ் reactant, another one is product. reactant and product. வினை படுபொருள், வினை விளைபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கும். ரியாக்டன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வர்றத ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த ரெண்டுமே நமக்கு மஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடக்கணும். ஒரு வேதியியல் மாற்றம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ரெண்டு பொருள் வேணும். ஒண்ணு வினை படுபொருள் அப்படின்னு சொல்லுவோம். வினையை நிகழ்த்துவதற்காக வரக்கூடியது
அதுல இருந்து வர்றது வினை விளைபொருள் அப்படின்னு சொல்லுவோம். சோ வினை படுபொருள் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? வினை விளைபொருள் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ எந்த பொருளாகப்பட்டது வினையில் ஈடுபடுகிறதோ that is known as what are the chemicals are essential for that reaction, that is called as reactant. so அதுல இருந்து வரக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் is called as நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து வரக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் பாக்குறதுதான் இந்த வேதி மாற்றத்தை. நமக்கு வந்துட்டு கெமிக்கல் சேஞ்சஸ டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது. டிட்டர்மைன் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா கான்டாக்ட்ஸ் இன் பிசிக்கல் ஸ்டேட், தட் இஸ் இயல்பான நிலையில நார்மலாக இணையக்கூடிய விஷயங்கள். அப்படி நமக்கு சேர்றதுதான் என்ன சொல்லியிருக்கோம்? கான்டாக்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட். ஓகே, இயல்பான நிலையில் இணைந்து நமக்கு ஒரு பொருளை உருவாக்கக்கூடியது ஒரு விஷயம். கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபயர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மேட்ச்ஸ்டிக். சோ ஃபயரை நமக்கு உருவாக்கணும்னா லைட்டர் யூஸ் பண்றோம் அல்லது தீக்குச்சியை கிழிக்கும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு அந்த இடத்துல ரப்பிங்கிற ப்ராசஸ் தேய்க்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல என்ன உருவாகுது? ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா? சோ வாட் இஸ் த ஹெட்டிங் ஆஃப் தட் ஃபேக்டர்? எஸ், கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட், இயல்பான நிலையில் இணையும் பொழுது அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்படி நமக்கு சேரும் பொழுது என்ன கிடைக்குதுன்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுது. தீக்குச்சியை உரசினா என்ன ஆகும்? நமக்கு நெருப்பு வருது. அதே போல அயன் மெட்டீரியல் நம்ம அதை ரப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இப்படி அது லிக்விடாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம். நமக்கு வந்துட்டு ஸ்டேட்ல மாற்றம் வராது. சாலிட் ஸ்டேட்டாவும் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்டாவும் இருக்கலாம், திட பொருளாகவும் இருக்கும், திரவ பொருளாகவும் இருக்கும். சோ வேதிப்பொருள்கள் நமக்கு வேதி வினை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஸ்டேட் அது என்ன ஆகாத கன்சிடர் பண்ணாது. நேச்சுரலா நமக்கு வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் எல்லாத்துலயுமே நமக்கு என்னது? ஃபுல்லுமே அதுல ஜாயின் ஆகி இந்த கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ வாட் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தீஸ் ஹெட்டிங் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னது? மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மரம் அப்படிங்கிறது ஃபயர். உடன் மெட்டீரியல நமக்கு என்ன ஆகும்? அது நெருப்போட இணையும் பொழுது இணைந்து என்ன ஆகுது? நமக்கு ஆக்சிஜனோட. உடன் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா என்னது? கார்பன் இல்லையா? சோ கார்பன் அப்படிங்கிறது எதோட இணைகிறது? நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட இணைகிறது. கார்பன்ங்கிறது மரம். மரம் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட நமக்கு ரியாக்ட் பண்ணி அதுல வரக்கூடியது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. எஸ், in chemical reaction definitely one product will form and that places that reaction. so இது ரெண்டும் நமக்கு சேர்ந்துதான் கார்பன் டை ஆக்சைடு. சோ ஆக்சிஜனோட கார்பன் இணைந்து நமக்கு என்ன ஆகும்? விறகு எரிஞ்சு சாம்பல் அப்படிங்கிறதும் வரும். அதே போல வாயு கருப்பா புகை வரும் இல்லையா? சோ தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. சோ அண்ட் தென் சேம் டைம் நமக்கு மேட்ச்ஸ்டிக் அப்படிங்கிறது அங்கேயும் நெருப்பு உருவாகிறது. ஆஸ் வெல் அஸ் நமக்கு என்ன ஆகும்? லைட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒளியும் கிடைக்கும், ஹீட்டும் கிடைக்கும், வெப்பமும் வரும். ஆஸ் வெல் அஸ் லைட்டு, ஒளி மற்றும் அதே போல வெப்ப ஆற்றல் ரெண்டுமே நமக்கு எங்க? இந்த மேட்ச்ஸ்டிக்ஸ் பர்னிங் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த நமக்கு அந்த ரப்பிங் ப்ராசஸ்ல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கால்சியம் ஆக்சைடு, சுண்ணாம்பு சொல்லுவோம். குயிக்லைம் அப்படிங்கிறது தண்ணியோட இணைந்து நமக்கு என்னவா மாறுது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடா சேஞ்ச் ஆகுது. சோ இந்த ப்ராசஸும் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ்ல கான்டாக்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிற நமக்கு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ரியாக்ஷன் நமக்கு நடைபெறுகிறதுல
இயல்பான நிலையில் சேரக்கூடியதுன்னா மரம் எரியும் பொழுது அடுத்தது மேப்ஸ்டிக் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு கால்சியம் குயிக்லைம் என்ன ஆகும் வாட்டரோட நமக்கு அது merge ஆகி வினை புரியுது நமக்கு கிடைக்கிறது ஸ்லேட் லைம் தட் இஸ் கால்சியம் hydroxide. So these are all the best example for the first heading. Okay. Second one is solution of the reactants. So இந்த மூணுலையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன வருது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இடத்துல ரியாக்டன்ஸ் நமக்கு வினைப்படு பொருள் இணைந்து நமக்கு என்ன ஆகும் நேரடியாக வினைப்படு பொருள் இயல்பான நிலையில அதோட சேர்ந்து நமக்கு ஒரு புது பொருளை உருவாக்குது டைரக்டா நமக்கு தீக்குச்சி உரசுறது விறகு எரியறது கால்சியம் ஹைட்ராக்சைடு சோ இதெல்லாம் தான் next one is next heading solution of reactants சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு இந்த ஒரு என்னது திரவம் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் கண்டிப்பா அது நமக்கு தெரியும் இல்லைங்களா சோ அது நீர்ம நிலையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இயல்பான நிலையோட வினைபடு பொருள்கள் சொல்யூஷன்ங்கிறத தமிழ்ல கரைசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ கரைசல்னா வினைப்படு பொருள் கரைசலாக இருக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய என்ன ஒரு ப்ராசஸ் எப்படி அதுல நமக்கு வருது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஓகே சோ சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் திங் என்னது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் காஃபி each and every day we are taking different kinds of beverages like coffee tea like that okay so coffee tea அப்படின்னு சொன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் நமக்கு அந்த ப்ராசஸ்ல மில்க் அப்படிங்கிறது இருக்கணும் மெயின் திங் பால் அப்படிங்கிறது நமக்கு மஸ்ட் பாலோட நம்ம என்ன இணைப்போம் காஃபி அல்லது காஃபி பவுடர் அல்லது டீ பவுடர் எதையோ ஒண்ணு நம்ம அதுல கண்டிப்பா சேர்க்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும் ஒரு புது ப்ராடக்ட் என்ன பண்றோம் சேர்க்கும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும் காஃபி மில்கோட பவுடர் அத ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்ணும் பொழுது டீ அப்படிங்கறத நமக்கு மேக் பண்றோம் சோ பாலோட சேர்ந்து வேற ஒரு பொருள்கள் அப்போ திடப்பொருள்கள் நேரடியாக இணையும் பொழுதும் இப்போ திரவ பொருள் அப்படிங்கிறதும் நேரடியாக இணையும் பொழுது நமக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது பாலை நம்ம அதே ஒரு நார்மலாக காஃபி பவுடரோ அல்லது அதனுடைய லிக்விட் கண்டென்ட்டா இருந்தாலும் டிகாஷனா இருந்தாலும் அதோட சேர்க்கும் பொழுது ரெண்டும் இணைந்து அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் என்ன ஆகுது நடந்து காஃபி அல்லது டீ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது ஓகே சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோ சொல்யூஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர்ம பொருள்கள் அப்படிங்கிறது கரைசலாக எவ்வாறு ஒரு வேதிவினை நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்கிறோம் so for that I'm going to show one activity so என்ன ஆக்டிவிட்டி இது நமக்கு வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கிறோம் which is the chemical changes so chemical changesனா என்ன water turning into steam when boiled an ice cube melting magnesium burning melting of chocolate which one is chemical which one is physical changes இதுல melting chocolate na new product வராது ஐஸ் கியூப் மெல்ட் ஆகும் போது நியூ ப்ராடக்ட் அது அப்படிங்கிறது நமக்கு புதுசா எதுவும் வராது அண்ட் தென் வாட்டர் டர்னிங் டு ஸ்டீம் சோ தட் மெக்னீசியம் பர்னிங் அப்படிங்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு வேதி வினை அப்படிங்கிறது அந்த வேதி பொருள் நமக்கு என்ன ஆகும் எரியும் பொழுது நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும் வாட் இஸ் த பிசிக்கல் சேஞ்சஸ் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் எஸ் இதை நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம் மெல்டிங் கேண்டில் வேக்ஸ் ஆசிட் மெட்டல் ரியாக்டிங் பிரெட் பீயிங் டோஸ்டட் இது ஹீட் எனர்ஜியோட சேர்ந்து ஒரு புது ப்ராடக்ட் ஆசிட் அண்ட் மெட்டல் போது கண்டிப்பா இதுவும் இதுல கெமிக்கல்ஸ் இருக்கு சோ மெல்டிங் கேண்டில் வேக்ஸ் அப்படிங்கிற அந்த பி ஆப்ஷன் இஸ் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் பிசிக்கல் சேஞ்சஸ் ஓகே
What is reactant? Something that reacts during the chemical reaction, something that is made when a chemical reaction happen, something that does not react or changes during the chemical reaction. Only thing that changes a chemical reaction. Yes, which is the right answer. Yes, something react during the chemical reaction. So நமக்கு வந்து ஏதாவது ஒரு புது பொருள் வருது அப்படின்னா மட்டும்தான் அததான் நம்ம என்ன சொல்றோம், ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்த ரியாக்ஷன்ல கிடைக்கணும். வாட் இஸ் எ ப்ராடக்ட்? ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? நமக்கு வந்துட்டு ரியாக்டன்டா என்னன்னு பார்த்தோம். சேம் திங், வாட் இஸ் product? Yes, product, something that reacts during a chemical reaction, something that made when chemical reaction happen, something does not react or changes during chemical reaction. Only thing that changes in a chemical reaction. Yes, what is a product means something that made when chemical reaction happens. ஏதோ வினை நடக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல என்ன வரணும், ரியாக்டன்ட் அப்படின்னு வரதுதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினையில நமக்கு ரியாக்ஷன்ல வரக்கூடிய ஒரு புது பொருள். வாட் ஆர் த சைன் a chemical reaction has taken place? Color change, temperature change, bubbles are whizzing, all of these. Yes, students. So all these answers are right. Is it or not? Yes, color change ஆகும். அது நமக்கு வந்து நிறத்திலையும் மாறுபடும். காஃபி, டீ கலர் சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் சேஞ்சஸ், நமக்கு ரா ரைஸ் பாயில் ரைஸா மாறும். கொதிக்கும் பொழுது பபிள்ஸ் எல்லாமே வரும். So all of these, option D is the right answer for this question. And next one, which is true about physical change? They are always reversible, usually easily reversible. Changes are usually permanent. New substance are made. Yes, always நமக்கு வந்து என்ன ஆகும், reversible. So they are always reversible அப்படிங்கிறது தான். Physical changes, chemical changesல அது possibilities நமக்கு கிடையாது. Next one is last one, which is true about chemical change. Always reversible, usually easily reversible. The change is usually permanent and so irreversible. No new substance. So which is the right answer? Yes, option C. The changes are usually permanent and so irreversible. இதுதான் இப்ப நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ்னுடைய கான்செப்ட். ஓகே, சோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே, சோ என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு வந்துட்டு, something reacts during chemical reaction, only thing changes reaction, magnesium burning, something when made chemical reaction, all of these, they are always reversible. Changes are usually and so irreversible. So these answers are the right answer for this question. Yes, we can understand what is product, what is reactant, what is chemical and then physical changes. Yes, we can recall the concept of that related to our session topic. Yes, this simulation also explained the chemical changes. What are the products are here? Yes, 2 candles and then filter paper, water, and beaker, lighter and tripod stand, 2 tripod stands. These are all the products. Essentially we want to do this simulations. இந்த simulation நமக்கு செய்வதற்கு இந்த பொருள் எல்லாமே தேவை. சோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, எப்படி இங்க நமக்கு வந்து இதுல நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ இந்த ஃபில்டர் பேப்பரை நம்ம என்ன பண்றோம், ஃபோல்ட் பண்ணி இப்போ இந்த ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட்ல பிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேப்பரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி இதுல பிக்ஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் இப்போ 2 ஸ்டாண்ட் இருக்கு, 2 கேண்டில் இருக்கு. இப்போ எது நமக்கு வந்து இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்னங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணணும், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல்ங்கிறது. அதுக்காக தான் இந்த சிமுலேஷன். அப்போ இந்த பீக்கர்ல இருக்கக்கூடிய வாட்டரை யூ வாண்ட் டு டிரான்ஸ்பர் டு த ஃபில்டர் பேப்பர். எஸ், நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்ம லைட்டரை யூஸ் பண்ணி இது என்ன பண்ண போறோம், பேர்ன் பண்ண போறோம். இந்த மெழுகுவர்த்தி இதுல நம்ம ஏத்தினா ரெண்டும் என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது. Look at these both paper.
எஸ், என்னாச்சு நமக்கு ஒன்னு ஃபயர் ஆச்சு and another one என்னாச்சு ஃபயர் ஆகல. why? yes, what is the inference? It is observed that the normal paper cone catches fire easily compared to the paper cone filled with water due to its low origination temperature. இதுல தண்ணி ஃபுல்லும் இருக்கு பிகாஸ் அந்த நெருப்பாகப்பட்டது இங்க எளிதுல என்னாச்சு அந்த பேப்பரோட இணைந்து ஒரு வேதி மாற்றம். அப்போ நமக்கு ஆஷ் அண்ட் தென் அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி லைக் எல்லாமே வருது, சாம்பலா மாறிடுது. பட் ஹியர் இந்த இடத்துல அவ்வளவு ஈஸியா நமக்கு அந்த டெம்பரேச்சர் இஜினேஷன் கிடைக்காததுனால என்ன ஆகல, தண்ணியோட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபில்டர் பேப்பர் அப்படிங்கிறது என்ன ஆகல, நமக்கு எரியல. சோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் the chemical changes. okay, so நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இல்ல இந்த சிமுலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சாரி டாபிக்கு தகுந்த ஒரு சிமுலேஷன்ங்கிறது இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். do you understand this ma? is there any doubt? இப்போ நமக்கு இந்த ஒரு சிமுலேஷன் பார்த்ததுல என்ன டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறத அந்த சின்ன ஆக்டிவிட்டிலையும் நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர்ஸ் ப்ராடக்ட், வாட்டர்ஸ் ரியாக்டன்ட், அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்ன வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் அந்த சிமுலேஷனும் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்னா எப்படி ஒரு நார்மலா இரண்டு பொருள்கள் இணைந்து ஒரு புது பொருள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, ரியாக்டன் ப்ராடக்டா மாறுது, எப்படி அந்த வெப்பம் அப்படிங்கிறது மாறுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எலக்ட்ரிசிட்டி. எஸ், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு ஹெட்டிங். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னா என்னது, மின்சாரம் இல்லையா. சோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 எசென்சியலான ஒரு விஷயம். எப்படி நமக்கு நார்மலா எப்பயும் பாக்குறது நமக்கு எசென்சியல் ஃபேக்டர்ஸ்னா வாட்டர், ஏர், ஃபுட், ஷெல்டர் எல்லாம் சொல்லுவோம். பட் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ வெரி வெரி எசென்சியல் ஃபார் அவர் சர்வைவ். இந்த இடத்துல நமக்கு எர்த்ல கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி சேஞ்சஸ்ல எல்லா விஷயங்களுமே நமக்கு என்னது, எலக்ட்ரிசிட்டி இல்லாம எதையுமே நம்மளால செய்ய முடியாது. மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ எதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு மின்சாரம் தேவை? குக்கிங், கண்டிப்பா சமைப்பதற்கு அப்படின்னு சொன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அண்ட் தென் லைட், பல்பு எரியணும் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே இப்போ ஆஃப்டர் 5 நார்மலா நமக்கு டே டயத்துலயுமே எல்லா இடத்துலயும் பல்ப் யூஸ் பண்ணி லைட் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அது போல மிக்சி, கிரைண்டர், டிவி, இந்த எதுவுமே இல்லாம நம்மளால எதையும் செய்யவே முடியாது. கம்ப்யூட்டர், மொபைல் போன் சார்ஜ் நம்ம வந்து அதுல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தேவை. சோ இது எல்லாமே இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, சர்வைவே ஆக முடியாது இல்லைங்களா. சோ எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி எசென்சியல் நமக்கு டே டு டே லைஃப்ல. சோ இதுல கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக மெயினா ஆஸ் வெல் அஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், எஸ், எல்லா வகையான பெரிய பெரிய ஜாயிண்ட் மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை. மின்சாரத்தோட துணையோட தான் எல்லா இடத்துலயுமே எல்லா வகையான நமக்கு மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகும். அப்ப அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக என்ன வேணும், நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது எசென்சியல். ஓகே, ஏற்கனவே நம்ம தண்ணி அப்படின்னு சொன்னா என்ன பார்த்திருக்கோம், what are the main thing is hydrogen and oxygen ரெண்டுமே இணைந்துதான் நமக்கு என்ன இருக்கு, வாட்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே நமக்கு சரியான ப்ரப்போர்ஷன்ல ஹைட்ரஜன் 2 and then ஆக்சிஜன் 1 இல்லையா, இந்த ப்ரப்போர்ஷன்ல நமக்கு ஜாயின் ஆகிதான் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி நமக்கு பல வகையான அமிலங்கள் அப்படிங்கிறது இல்லாம என்ன ஆகும், நமக்கு நிறைய இதே மாதிரிதான் ஒவ்வொரு எலமெண்ட் சேர்ந்து புது புது வகையான நமக்கு பொருள்கள் அப்படிங்கிறது உருவாகுது. சோ சல்பியூரிக் ஆசிட் கலந்த தண்ணியில நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணினா என்ன ஆகும், அதுல
கண்டிப்பாக அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிற கேஸ் நமக்கு அதுல இருந்து எவாவ் ஆகும். ஓகே, என்னது H2SO4 அதுதான் கந்தக அமிலம், சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரஜன், சல்பர், ஆக்சிஜன் இந்த மூன்றும் சேர்ந்துதான் நமக்கு சல்பியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எவால்வ் ஆகும். அதே போல அதுல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைட் சொல்யூஷன்லயும் மின்சாரம் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சோட சேர்ந்து நம்ம குளோரினோட அந்த கேசஸ் எல்லாமே எவால்வ் ஆகும். ஸோ எல்லா வேதி வினைகளுமே என்னது நமக்கு மின்சாரத்தோட தான் இணைந்து அந்த வேதி வினை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அப்ப ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா அப்போ அதுல நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி. நார்மலா குக் பண்றோம் அப்படின்னு சொன்னா குக் பண்ணும் பொழுது நமக்கு ஹீட் எனர்ஜிங்கிறது வரும். அதே போல எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு மிஷின்ஸ் ரன் ஆகிறதுக்கும் சரி, நமக்கு ஒளியை தரக்கூடிய பல்பு ஒளிர்வதற்கும் எல்லா வகையான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுலயும் நமக்கு என்ன தேவை? இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. சோ நம்ம வீட்டுல மிக்சி, கிரைண்டர், லைட்டு, பல்பு எதுவுமே இல்லாம அந்த நாள் வாழ்க்கைக்கு அப்படிங்கறத நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெயின்டெனன்ஸ் டே அப்படிம்பாங்க. அன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா எல்லாரும் வெல் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க இல்லைங்களா? உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மொபைலை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அண்ட் தென் சிஸ்டம் இருந்ததுன்னா சிஸ்டம் கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணிடணும் அப்படின்பாங்க இல்லையா? சோ அப்படி வீட்டுலன்னு சொல்லும் பொழுது நம்ம மோட்டார் போட்டுக்கணும் அப்படிங்கிறது, அண்ட் தென் தண்ணியை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே ப்ரிகாஷனா என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல வந்துட்டு யூபிஎஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா அது ஒரு மினிமம் எலக்ட்ரிசிட்டி நமக்கு இருக்கும். அதர்வைஸ் நம்ம வெல் ப்ரிப்பேர்டா இருக்கும். ஸோ மின்சாரம் அப்படிங்கிறதும் இந்த வேதி வினைகள்ல ஒவ்வொரு இடங்கள்லயுமே நமக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு எசென்சியலான திங்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம வந்து சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற 10th லெசன் இன் கெமிஸ்ட்ரி பார்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் இன் யுவர் ஸ்டாண்டர்ட். இந்த வகுப்புல முதல் பாடமா இருக்கிறது தான் நமக்கு வந்துட்டு சாரி செகண்ட் லெசன். இதுல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இதுல நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படிங்கிறது 9th பார்த்தோம். 9th லெசன். 10th லெசன்ங்கிறது சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் என்னென்ன, அந்த வேதி மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்ல நமக்கு பிசிக்கலா சேர்றது, இயல்பான நிலையில சேர்றது, அண்ட் தென் வினைப்படு பொருளோட கரைசல் நமக்கு சொல்யூஷனா எப்படி வருது, எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 கேட்டகரி பார்த்திருக்கோம். அதுக்கு உண்டான சின்ன ஆக்டிவிட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிமுலேஷன் டாபிக்கும் பார்த்திருக்கோம். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ த டாபிக். அதுல ஏதாவது டவுட்ஸோ இல்ல கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.